ஓகே பிள்ளையால், குட் ஈவினிங். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது பிள்ளைகள் வண்டர்ஸ் ஆஃப் த லிவிங் வேர்ல்ட். என்ன, அதாவது உங்களுடைய முதலாவது அலகு வந்து பிள்ளைகள் அதை பற்றி தான் நாங்கள் இதுல பார்க்க போறோம். ஓகே, அப்ப கவனிச்சிங்கள் என்றால் இதுல நான் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு தமிழோட சேர்த்து ஒரு பைலிங்குவல் நோட்ஸ் அனுப்பினான். என்னத்துக்கு என்றா பிள்ளைகள் நீங்கள் ஆரம்பத்துல படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கிறதுக்காக. ஓகே, அப்ப நான் முதல் வந்து அதை உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு பிறகு இதுக்கு வந்தேன்டா உங்களுக்கு சுகமாக இருக்கும். ஓகே தானே சொல்லுங்கள்? அப்ப அதை பார்த்துட்டு பிறகு இதுக்கு வருவோமா? ஓகே, உங்களுடைய 6ஆம் ஆண்டுல வந்த பிள்ளைகள் முதலாவது யூனிட் வந்து வண்டர்ஸ் ஆஃப் த லிவிங் வேர்ல்டை பற்றி தான் பிள்ளைகள் படிக்க போறோம். ஓகே, அப்ப அதுல பாருங்க, முதலாவது வந்து லிவிங் திங் என்ற பற்றி உங்களுக்கு தெரிய வேணும். அதாவது லிவிங் திங்ஸ் என்ற பிள்ளைகள் உயிருள்ள பொருட்கள் இல்லாட்டி உயிருள்ளவை. ஓகே, லிவிங் திங்ஸ் என்ற என்ன பிள்ளைகள்? உயிருள்ளவை. என்ன, உயிருள்ளவை அல்லது உயிரற்ற பொருள்களைத்தான் பிள்ளைகள் நாங்கள் லிவிங் திங்ஸ் என்று சொல்றோம். ஓகே, அப்ப இந்த உயிருள்ள பொருட்கள் என்றா நாங்கள் என்னத்தை சொல்றோம்டா பிள்ளைகள்? வளர்ச்சி அடையக்கூடிய பொருட்களைத்தான் பிள்ளைகள் நாங்கள் உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிரங்கிகள் என்று சொல்றோம். அப்ப நீங்க கவனிக்க வேண்டியது பிள்ளைகள், எங்களுடைய சூழலில் உள்ள பொருட்களை வந்து நாங்கள் சக்திகள், அதாவது சூழலில் உள்ளவற்றை நாங்கள் சக்திகள் சட பொருட்கள் என ரெண்டா பிரிக்கிறோம். அந்த சட பொருள்கள்ல வந்து பிள்ளைகள் உயிருள்ள பொருட்களும் இருக்கும், உயிரற்ற பொருட்களும் இருக்கும். ஓகே தானே? அதை பற்றி தான் நாங்கள் இப்ப பார்க்க போறது. முதலாவது, உங்களுடைய சூழலில உயிருள்ளவை என்றால் என்ன? அதாவது வாட் இஸ் லிவிங் திங்? உயிருள்ள பொருட்கள் என்றால் என்ன? அப்ப உயிருள்ள பொருட்கள் என்றா பிள்ளைகள், the components with the growth are called living things. அதாவது வளர்ச்சியை உள்ளடக்கிய கூறுகள், அவற்றைத்தான் காம்போனன்ட்ஸ் என்றது பிள்ளைகள் கூறுகள். காம்போனன்ட்ஸ் என்றது கூறுகள். வித் என்றது பிள்ளைகள் ஒரு இணைப்பு சொல். அப்ப நாங்கள் ஆங்கிலத்துக்கு தமிழ் மொழி பெயர்க்கும் போது பிள்ளைகள் பின்னுக்கு இருந்துதான் நாங்கள் தமிழ் பார்க்கிறது. ஓகேயா? அப்ப the components with the growth are called living things. அதாவது வளர்ச்சியை உள்ளடக்கிய கூறுகளைத்தான் பிள்ளைகள் நாங்கள் என்னென்று சொல்றோம்? உயிர் உள்ளவை என்று சொல்றோம். அதைத்தான் பிள்ளைகள் நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? உயிரங்கிகள் என்று சொல்லுவோம். ஓகே, அப்ப உயிரங்கிகள் என்றால் லிவிங் ஆர்கானிசத்தை தான் நாங்கள் என்னென்று சொல்றோம்? உயிரங்கிகள் என்று சொல்றோம். லிவிங் ஆர்கானிசம். ஓகேயா? அப்ப இந்த சொற்களுக்கு பிள்ளைகள் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சு கொண்டு வந்தா தான் பிள்ளைகள் நீங்க பிறகு என்ன செய்யலாம்டா, மேல போக போக உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டுகள் கூடும். பிறகு நீங்க ஏஎல்லையும் அந்த இங்கிலீஷை வந்து பிள்ளைகள் சயின்ஸை சுகமாக கேட்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்ப இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது காம்போனன்ட்ஸ் என்றா என்ன பிள்ளைகள்? கூறுகள். கூறுகள். என்ன காம்போனன்ட்ஸ் என்றா? கூறுகள். வித் கிரவுத் என்றா வளர்ச்சி அடையக்கூடிய. லிவிங் திங்ஸ் என்றா உயிருள்ளவை. உயிருள்ள பொருட்கள் அல்லது உயிருள்ளவை. என்ன, அதைத்தான் நாங்கள் லிவிங் ஆர்கானிசம் என்று சொல்றோம். என்ன, உயிருள்ள அங்கிகளை. அப்ப உயிருள்ள பொருட்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் பிள்ளைகள்? உயிரங்கிகள் என்று சொல்லுவோம். அப்ப அங்கிகள் தான் பிள்ளைகள் உயிருள்ளதாக இருக்கும். அந்த அங்கிகள் வந்து ஒன்று வந்து பிள்ளைகள் அனிமலாக இருக்கலாம், அல்லது பிளான்டாக இருக்கலாம், அல்லது மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கலாம். ஓகே, அனிமல் என்றா விலங்கு, பிளான்ட் என்றது தாவரம், மைக்ரோ ஆர்கானிசம் என்றது என்ன பிள்ளைகள்? நுண்ணங்கிகள். விளங்கிச்சதோ? அப்ப நீங்க என்ன செய்ய வேணுமெண்டா, நீங்க ஆரம்பத்துல வந்து பிள்ளைகள் தமிழையும் ஒருக்கா விளங்கி படிச்சீங்களா உங்களுக்கு கொஞ்சம் ஓகே. பிறகு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, இதுல தமிழை பார்த்து விளங்கிட்டு பிறகு உங்களுடைய ஸ்கூல் புக் தனியா இங்கிலீஷ்ல இருக்கும். மற்றது இங்கிலீஷ் மீடிய விஞ்ஞான ஊக்கி புத்தகமும் வந்து பிள்ளைகள் தனியா இங்கிலீஷ்ல இருக்கும். அதை வாசிச்சு நீங்க தமிழ் சொல்லக்கூடியதா இருக்குதோ உங்களுக்கு பாத்தீங்களா ஓகே. இப்ப விளங்கிச்சதோ? ஓகே, அப்ப நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது முதலாவது உயிருள்ள பொருட்களை வாட் இஸ் லிவிங் திங் என்றதை பற்றி பார்க்க போறோம்.
அதாவது உயிருள்ளவை என்றால் என்ன? அப்ப அதுக்கு நீங்கள் எழுத வேண்டிய விடை the components with the growth are called living things. Okay? இரண்டாவது கவனிக்க பிள்ளைகள் the second question what is non living thing? அப்ப living thing என்றது உங்களுக்கு தெரியும் உயிருள்ள பொருட்கள். So non living thing என்றா என்ன? உயிரற்றவை. உயிரற்ற பொருட்கள். ஓகே, உயிருள்ள பொருட்களுக்கு living thingsக்கு நீங்கள் என்ன வசனம் எழுதினீங்க? the components with the growth are called living things என்று போட்டீங்க. அப்ப அத நீங்கள் இப்ப மாத்த போறீங்களே என்ன? with the growth என்றது என்னன்னு மாத்த போறீங்க? without growth. without growth என்று மாத்த போறீங்க. ஓகேயா? இப்ப அதாவது வளர்ச்சியை காட்டவில்லை, வளர்ச்சியை காட்டவில்லை என்றதை நீங்க without என்று போடுறீங்க. ஓகே, இப்ப என்னண்டு வசனம் ரெண்டு தெரியுதோ? அப்ப the components without the growth are called. இப்ப என்ன போட போறீங்க? living things or non living things? non living things. non living things. ஓகேயா? அப்ப வளர்ச்சியை காட்டாத பொருட்களை பிள்ளைகள் நாங்கள் என்னன்னு சொல்ல போறோம்? உயிரற்ற பொருட்கள் என்று சொல்ல போறோம், அல்லது உயிரற்றவை. இது விளங்கிச்சுதா பிள்ளைகளுக்கு? ஓகே, அடுத்தது பாருங்க. அப்ப நான் திரும்ப ஒருக்கா அங்க போயிட்டு வரேன் பிள்ளைகளுக்கு. விஞ்ஞான ஊக்கிய பார்த்துட்டு வருவோம் பாருங்க. நீங்க 1 minute பிள்ளைகள். ஓகே, நீ பாருங்க. இங்க வந்து ஒரு கான்செப்ட் மேப் தரப்பட்டிருக்குது, அதாவது ஒரு எண்ண கருவறிப்படம் தரப்பட்டிருக்குது. இந்த இங்கிலீஷ் மீடியா புக் வந்து பிள்ளைகள் உங்களுடைய 6ஆம் ஆண்டுக்குரிய பார்ட் 1 வந்து ஒரு கலர் புத்தகம் தான் பிள்ளைகள். அப்ப இதுல உள்ளது போலவே அது கலராக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே தானே? அப்ப பாருங்க, நாங்க என்விரான்மெண்ட் என்றா என்ன பிள்ளைகள்? சூழல். என்ன? ஓகே, என்விரான்மெண்ட் என்றா என்ன? சூழல். அதுல வந்து நாங்கள் உயிருள்ள பொருட்களும் இருக்குது, உயிரற்ற பொருட்களும் இருக்குது. சோ லிவிங் திங்ஸும் இருக்குது, நான் லிவிங் திங்ஸும் இருக்குது. ஓகேயா? ஓகே, இப்ப பாருங்க லிவிங் திங்ஸ் என்றா என்ன பிள்ளைகள்? உயிருள்ளவை. ஓகே, அந்த உயிருள்ளவற்றை வந்து பிள்ளைகள் நாங்கள் கண்ணுக்கு தெரிகிறவற்றை என்னன்னு சொல்லுவோம்? மேக்ரோ ஆர்கானிசம் என்று சொல்லுவோம், பேராங்கி என்று சொல்லுவோம். என்ன? மேக்ரோ ஆர்கானிசம் என்று சொல்லுவோம். அதே போல கண்ணுக்கு தெரியாதவற்றை நாங்கள் மைக்ரோ ஆர்கானிசம் என்று சொல்லுவோம். அப்ப ஒன்று மேக்ரோ ஆர்கானிசம், மற்றது மைக்ரோ ஆர்கானிசம். அப்ப இந்த லிவிங் திங்ஸ்ல பிள்ளைகள், இந்த உயிருள்ள பொருட்கள்ல நாங்கள் பேரங்கிகள், நுண்ணங்கிகள் என 2 வகையை நாங்கள் பார்க்கிறோம். ஓகேயா? ஒன்று மேக்ரோ ஆர்கானிசம், மற்றது என்ன பிள்ளைகள்? மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே, இந்த பேராங்கிகள் அதாவது மேக்ரோ ஆர்கானிசத்துல 2 இருக்குது. ஒன்று விலங்கு, 2வது வந்து தாவரம். ஓகே, அப்ப இந்த விலங்கு நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? ரைட். ஒன்று அனிமல்ஸ் என்று சொல்லுவோம், அடுத்தது தாவரங்களை பிளான்ட்ஸ் என்று சொல்லுவோம். ஓகே தானே? இப்ப பாருங்க பிள்ளைகள், அனிமல்ஸ பாருங்க நாங்கள் வந்து 3ஆக பிரிக்க போறோம். என்ன? ஒன்று வந்து கார்னிவரஸ், மற்றது ஆம்னிவரஸ், மற்றது வந்து பிள்ளைகள் ஹெர்பிவரஸ். ஓகே, அது தமிழ்ல உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். மாமிசத்தை மட்டும் உணவாக உண்பவற்றை நீங்கள் என்னென்று சொல்லுவீங்க? கார்னிவரஸ், அதாவது ஊனுண்ணிகள் என்று சொல்லுவீங்க. என்ன பிள்ளைகள்? அதே போல தாவரத்தை மட்டும் உணவாக உண்பவற்றை அதாவது தாவர உண்ணிகள் என்று சொல்லுவோம். அப்ப ஹெர்பிவரஸ் என்று சொல்றோம். ஹெர்பன்றது பிள்ளைகள் செடி. அப்ப அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அதை ஞாபகப்படுத்தலாம். ஹெர்பிவரஸ் என்றது தாவர உண்ணி, கார்னிவரஸ் என்றது ஊனுண்ணி, ஆம்னிவரஸ் என்றது பிள்ளைகள் அனைத்து உண்ணி, அதாவது தாவரத்தையும் விலங்கையும் உண்பவை. இப்ப விளங்கிச்சுதா? சங்கீத்துக்கு விளங்கிட்டுதோ?
Om teacher. ஓகேடா செல்லம். அப்ப கவனிங்க பிள்ளைகள், இப்ப நாங்கள் பாருங்க பிள்ளைகள் ரெண்டா பிரிக்கிறோம். அதாவது முக்கியமாக பிள்ளைகள் உங்களுக்கு லிவிங் திங்ஸ், அதாவது உயிருள்ள பொருட்கள். இந்த உயிருள்ள பொருட்களை நாங்கள் ரெண்டாக பாகுபடுத்துகிறோம் பிள்ளைகள், பேரங்கிகள் மற்றது நுண்ணங்கிகள் என்று. பேரங்கிகளை நாங்கள் ஆங்கிலத்துல சொல்றோம் பிள்ளைகள் மேக்ரோ ஆர்கானிசம் என்றும், நுண்ணங்கிகளை நாங்க சொல்றோம் பிள்ளைகள் மைக்ரோ ஆர்கானிசம் என்றும் சொல்றோம். இனி பாருங்கோ, பேரங்கிகளை நீங்க ரெண்டா வகைப்படுத்துறீங்க பிள்ளைகள். ஒன்று அனிமல்ஸ் மற்றது பிளான்ட்ஸ் என்று வகைப்படுத்துறீங்க. இனி இதுல நாங்கள் பிளான்ட்ஸை பற்றி பார்க்க போறோம். ஓகே, பிளான்ட்ஸ் என்றா தாவரங்கள், உங்களுக்கு தெரியும் என்ன? ரைட். பிளான்ட்ஸை வந்து பிள்ளைகள் நாங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பிள்ளைகள் ஒளித்தொகுப்பை செய்யும். என்ன செய்யும் பிள்ளைகள்? ஒளித்தொகுப்பு செய்யும். ஒளித்தொகுப்பு செய்யும்டா தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிச்சு கொள்ளும். இன்னொன்று வந்து பிள்ளைகள் இந்த தாவரங்கள்ல இருக்குது, பூச்சிகள்ல இருந்து, அதாவது பூச்சிகளை பிடிச்சு உண்டு தமக்கு தேவையான நைட்ரசனை பூர்த்தி செய்து கொள்ளும். ஓகேயா? அப்ப இப்ப பாருங்க, டூயிங் போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளித்தொகுப்பை செய்வன. ஓகே, டூயிங் போட்டோசிந்தசிஸ், அதை நாங்க சொல்றோம் என்னன்னு சொல்றோம்? ஓட்டோரோபிக் என்று சொல்றோம், அதாவது தட்போசனிகள். அப்ப ஒளித்தொகுப்பை செய்வன போட்டோசிந்தசிஸ் என்ற பிள்ளைகள் ஒளித்தொகுப்பு. என்னன்னு சொல்றது? ஒளித்தொகுப்பு. அப்ப அந்த ஒளித்தொகுப்பை செய்ததை நாங்கள் என்னன்னு சொல்றோம்? ஓட்டோரோபிக் என்று சொல்றோம், அதாவது தட்போசனிகள் என்று சொல்றோம். ஓகே, அல்லாட்டி உற்பத்தியாக்கிகள் என்று சொல்றோம், தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிப்பவை. என்னொன்று பாருங்க பிள்ளைகள், கெட்டிங் நைட்ரஜன் ஃப்ரம் இன்செக்ட். கெட்டிங் என்ற பிள்ளைகள் பெறுகிறது நைட்ரஜன், நைதரசன, தமக்கு தேவையான நைதரசன ஃப்ரம் எங்கிருந்து? ஃப்ரம் என்றது இருந்து, ஃப்ரம் எங்க இருந்து பெறுது? இன்செக்ட். இன்செக்ட் என்றது பிள்ளைகள் பூச்சிகள். அதாவது இந்த பூச்சிகள் என்று சொல்லப்பட்டது உண்மைக்கும் வந்து பிள்ளைகள் இந்த உங்களுக்கு தெரியும் ஊனுண்ணி தாவரங்கள் என்று இருக்குது பிள்ளைகள், அவற்றை சொல்றது ஆம்னிவரஸ் பிளான்ட் என்று. அப்ப பாருங்கோ, இங்க நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள், இந்த ஆம்னிவரஸ் பிளான்ட் என்ன செய்யும்டா பச்சை நிறமாகவும் இருக்கும் பிள்ளைகள். அப்பவே ஒளித்தொப்பையும் செய்யும். ஓகேயா? ஒளித்தொப்பையும் செய்யும். அதே நேரம் தமக்கு தேவையான உணவை எங்கிருந்து? அந்த நைட்ரசன் உணவை பெறப்போது பூச்சிகள்ல இருந்து பெறப்போது. அதை தாங்கள் சொல்றது கெண்டி தாவரங்கள். என்னன்னு சொல்றது? ஸ்ட்ரோசீரா அப்படியான தாவரங்களை நாங்கள் அந்த தாவர சொல்லுங்க அம்மா. கிளிரோடெண்டோன்னு நம்ம. ஓகேடா, இதுகள் எல்லாம் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமா? எங்க இருக்குது? எங்கட காடுகள்ல இல்லைன்னு ராசா. ஓகே, அப்ப இந்த அமேசான் காடுகள் அங்க எல்லாம் இருக்குதடா செல்லங்கள். அப்ப இவை என்ன செய்யும்டா பெரிய கண்டிய இருக்கும், மூடி இருக்கும். அப்ப சில விலங்குகள் அல்லாட்டி தவளை போன்ற சின்ன விலங்குகள் அங்க போய் நிற்கும் பொழுது அதை என்ன செய்திடும்? அந்த கண்டிக்குள்ள வச்சு மூடியால மூடிடும். என்ன அதுக்கு பிறகு அங்க உள்ள நைதரசனை வந்து அவை தங்களின் தேவைக்கு, அதாவது அவை வந்து இறந்து அந்த தேவையை பூர்த்தி செய்த பிறகுதான் அந்த கெண்டி வந்து திறக்கு. நான் அடுத்த வகுப்புல பிள்ளைகளுக்கு இந்த வீடியோ காட்டுறேன். ஓகே தானே? நான் என்னண்டா இப்ப இந்த யாருக்கு என்ன பேரம்மா பிள்ளைக்கு கருணிக்காகத்தான் இப்ப நான் இங்கிலீஷ் மீடியம் தொடங்கி இருக்கிறேன் பிள்ளைகள். அதனால நான் இந்த நோட்ஸை வந்து செட்டப் பண்ணினேனே தவிர வீடியோ இன்னும் செட் பண்ணல. ஸோ அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு வீடியோ செய்து காட்டுறேன் ஒன்றெடுத்த. ஓகே, என்ன ஹரணிக்காகத்தான் தொடங்கினான். அப்ப இன்றைக்கு சங்கீதம் சேர்ந்து இருக்கிறார். ஓகேடா, விளங்குதா? ஓகேடா செல்லுங்கள். அப்ப கவனிங்க செல்லுங்கள். அப்ப இதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த தமிழையும் வச்சுக்கொண்டு பிள்ளைகள் படிச்சீங்களா உங்களுக்கு பிறகு ஓகே, எந்த பிரச்சனையும் பெறாது. தமிழ்ல நீங்கள் பரீட்சை எழுதுறாலும் எழுத வேணும், இங்கிலீஷ்ல எழுதுறாலும் எழுதக்கூடியதாக இருந்தா தான் பிள்ளைகள் பின்னுக்கு வந்த பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் இப்ப ஏஎலுக்கு போய் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க போறீங்களா உங்களுக்கு ஒரு ஏஎல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு நல்ல டீச்சர் கிடையாட்டி நீங்க என்ன செய்யலாம்? தமிழ்ல நீங்க மொழிபெயர்க்கிறதுக்கு பழகிடுவீங்க. விளங்கிட்டுதா? தமிழ் நோட்ஸ் எடுத்து
நீங்கள் வாசிச்சா அது உங்களுக்கு பிறகு இங்கிலீஷ்ல எழுதக்கூடிய டேலண்ட் வந்துடும். இப்ப விளங்கிட்டுதோ? ஓகேடா சரிடா. அப்ப அப்படி படிக்க வேணுமா என்ன சங்கீத்? ஓகே. அப்ப இப்ப பாருங்க செல்லங்கள், நாங்கள் எண்ணி பார்க்க போறது மைக்ரோ ஆர்கானிசம். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் என்றது நுண்ணங்கிகள். என்னன்னு சொல்ல போறோம் செல்லங்கள்? நுண்ணங்கிகளைத்தான் நாங்கள் மைக்ரோ ஆர்கானிசம் என்று சொல்ல போறோம். உதாரணமாக பாருங்க, முதலாவது பாக்டீரியா, இரண்டாவது ஃபங்கி, மூன்றாவது அல்கா, நான்காவது பிள்ளைகள் புரோட்டோசோவா. அப்ப பாக்டீரியாவை தமிழ்ல சொல்றது பாக்டீரியாண்டு, ஃபங்கிய தமிழ்ல சொல்றது பங்கஸ், அல்கேய தமிழ்ல சொல்றது அல்கா, புரோட்டோசோவாவை சொல்றது புரோட்டோசோவாண்டு தான். இந்த புரோட்டோசோவாக்களை வந்த பிள்ளைகள் பிறகு கணக்கா இருக்குது. உதாரணம், அது பிறகு பிள்ளைகளுக்கு நான் நுண்ணங்கிகள் படிப்பிப்பேன். உதாரணமாக அமீபா இருக்குது, ஓகே, பரமேசியம் இருக்கிறார், ஜூக்ளினா இருக்கிறார், ஓகே, இவை எல்லாம் அந்த பிள்ளைகள் புரோட்டோசோவன் அங்கிகள். ஓகே தானே? அது பிறகு அது படிக்க பார்ப்போம். அப்ப இந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்குள்ள தான் பிள்ளைகள் இந்த வைரஸ் என்றதும் அடங்கும். இந்த நுண்ணங்கிகளுக்குள்ள அப்ப உங்களுக்கு தமிழ்ல நுண்ணங்கி சொல்ல தெரியுமே என்ன? பாக்டீரியா, பங்கஸ், அல்கா, புரோட்டோசோவா, வைரஸ் என்று சொல்லுவீங்க. அதைத்தான் பிள்ளைகள் நீங்கள் இங்க ஆங்கிலத்துல மாத்தி எழுதுறீங்க. விளங்கிச்சதோ? ஓகேடா. அப்ப இனி நாங்கள் அங்கால போறோம் பிள்ளைகள். இந்த இங்கிலீஷ் மீடியம் வர்ணிகா, நீங்க தமிழ் புத்தகம் வச்சுக்கிறீங்க இல்லையா? ஓகே, அதுண்ட சேம் மொழிபெயர்ப்பு தானமா இந்த இங்கிலீஷ் மீடியம் புக். ஓகே, அப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப நாங்கள் என்விரான்மென்ட் பற்றி பார்க்க போறோம், அதாவது சூழலை பற்றி பார்க்க போறோம். அப்ப பாருங்க, ரைட், ஒரு வர்ணி பாசிங்க பாப்போம். முதலாவது வசனத்தை பாப்போம். The environment is our surrounding, okay, including us. Okay, என்ன? The environment is our surrounding including us. அதாவது சூழல் என்றால் என்ன என்றதுதான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. The environment is our surrounding including us. அப்ப சூழல் என்றா என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுண்டா, எங்களையும் எங்களை சூழ உள்ளவற்றையும் நாங்கள் என்னென்று சொல்றோம் பிள்ளைகள்? சூழல் என்று சொல்றோம். என்ன? ஓகே, அப்ப பாருங்க, பின்னுக்கு இருந்துதான் மொழிபெயர்த்திருக்கணும். பாருங்க, அஸ், அஸ் என்றால் நாங்கள், என்ன? அஸ். ஓகே, எங்களுடைய, அதாவது இன்க்ளூடிங் என்றா உள்ளடக்கப்பட்டிருக்குது. அப்ப யார உள்ளடக்கப்பட்டிருக்குது? எங்களையும், அவ சரௌண்டிங் எங்களை சூழ உள்ளவற்றையும் உள்ளடக்கியதைத்தான் பிள்ளைகள் நாங்கள் என்னென்று சொல்லுறோம்? சூழல் என்று சொல்றோம். என்ன? எம்மை சுற்றி வர உள்ளவற்றைத்தான் நாங்கள் என்னென்று சொல்றோம்? சூழல் என்று சொல்றோம். அப்ப the environment is our surrounding including us. எங்களை சுற்றி வர உள்ளவற்றை, என்ன பிள்ளைகள்? எம்மையும் எம்மை சுற்றி வர உள்ளவற்றையும் நாங்கள் என்னென்று சொல்லுறோம்? சூழல் என்று சொல்றோம். ஓகே, அடுத்த இரண்டாவது வசனத்தை பாருங்க. ரைட், சங்கீத் வாசிப்பீங்களா? வாசிச்சு பாருங்க, நான் டீச்சர் சொல்லிட்டாரு. Consist of living, non-living things, non-living and energies, சக்திகளடா செல்லம். The environment consists, என்ன செய்திருக்குது? உள்ளடக்கி உள்ளது. of living, non-living, அதாவது உயிருள்ள உயிரற்ற பொருட்களையும் உயிருள்ளவற்றையும் சக்தியையும் உள்ளடக்கி இருக்குது. நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் என்ன பிள்ளைகள், எங்களுடைய சூழலில் உள்ளவற்றை நாங்கள் சக்திகள், சடப்பொருள்கள் என ரெண்டாக படிப்பிப்போம். ஒன்று சக்தியை நாங்கள் சொல்லுவோம் எனர்ஜி என்று. நீங்க சொல்லுவீங்க, விளையாடி போட்டு என்ன எனக்கு எனர்ஜி இல்லாம இருக்குது, விளையாடுறக்கு இல்லாம இருந்ததுன்னா சொல்லுவீங்க. ஓகே, அப்ப எனர்ஜி என்றது பிள்ளைகள் சக்தி. ஓகே, அடுத்தது பாருங்க, மேட்டர் என்றது பிள்ளைகள் சடப்பொருள். அதைத்தான் நாங்கள் இங்க லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் என்று பிரிச்சிருக்கிறோம். சோ பாருங்க, the environment, அதாவது சூழல், கன்சிஸ்ட் என்ன செய்திருக்குது? உள்ளடக்கி இருக்குது. இந்த இன்க்ளூடிங்கும் கன்சிஸ்டும் சேம் வேர்ட் தான் பிள்ளைகள்.
மீனிங் வந்து சேம் தான். அப்ப consist of living, non-living and energies. விளங்கிச்சதோ பிள்ளைகளுக்கு? ஓகே பிள்ளைகள்? Om teacher. ஓகேடா சொல்லுங்க. அங்கால பாருங்க பிள்ளைகள், இப்ப எங்களுடைய சூழலில் உள்ள சில சூழல்கள் வந்து இங்க காட்டப்பட்டிருக்குது பாருங்க பிள்ளைகள். ஓகே, அடுத்தது பாத்தீங்கள் என்றால் உதாரணமாக லேண்ட் காட்டப்பட்டிருக்குது. லேண்ட் என்றா என்ன பிள்ளைகள்? நிலம். நிலம். என்ன? இரண்டாவது வாட்டர் பாடிஸ் காட்டப்பட்டிருக்குது. வாட்டர் பாடிஸ் என்றது நீர்க்கூறுகள். நீர்நிலை. என்ன? நீர்க்கூறுகள் என்றது நீர்நிலை சார்ந்த எல்லாவற்றையும் நாங்கள் நீர்க்கூறுகள் என்று சொல்லுவோம். உதாரணமாக சி, மற்றது பெல், என்ன பிள்ளைகள்? ஓகே, ஓஷன், பாண்ட், குளம், என்ன ராசா, இதுகளை எல்லாம் நாங்க சொல்லுவோம் வாட்டர் பாடிஸ் என்று சொல்லுவோம். அதாவது நீர்க்கூறுகள். அப்ப லேக், ஓகே, நீர்த்தேக்கம், என்ன அல்லாட்டி நீர்நிலைகள் என்று சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, பில்டிங்ஸ் இருக்குது. பில்டிங்ஸ் என்றா சொல்லுங்க. கட்டடங்கள். கட்டடங்கள். என்ன? பில்டிங்ஸ் என்று நாங்க சொல்லப்படுவது வந்து பிள்ளைகள் கட்டடங்கள். ஓகே, அடுத்தது ஹவுஸ், வீடு தெரியும் பிள்ளைகளுக்கு. பிளான்ஸ் வந்து தாவரங்கள். அனிமல்ஸ் வந்து பிள்ளைகள் விலங்குகள். அப்ப பாத்தீங்களோ, எங்களுடைய சூழலில வந்து இவை எல்லாம் இருக்குது ராசா. எங்களுடைய சூழலில வந்து பிள்ளைகள் இவையெல்லாம் என்ன செய்யுது? காணப்படுகிறது. ஓகே, அடுத்த கவனிங்க. இங்க சில என்விரான்மெண்ட்டுகள் தான் பிள்ளைகள் இங்க காட்டப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்க. இது வந்து பிள்ளைகள் ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு செயற்பாடு. எய்ம் என்று சொல்லப்படுவது நோக்கம். எய்ம் என்று சொல்லப்படுவது என்ன பிள்ளைகள்? நோக்கம். ஓகே, knows to divide the living things from non-living things. என்ன செய்ய போறீங்களா? இந்த ஆக்டிவிட்டியின் நோக்கம் என்னண்டா, knows to divide, அதாவது பிரிக்கிறது, the living things, உயிருள்ள பொருட்களை, from non-living things, உயிரற்ற பொருட்களில் இருந்து உயிருள்ள பொருட்களை பிரித்து அறிகிறது. knows என்றது அறிகிறது பிள்ளைகள். knows to divide, divide என்றது பிரித்து அறிகிறது. the living things, உயிருள்ள பொருட்களை, from என்ற இருந்து, non living things, உயிரற்ற பொருட்களில் இருந்து பிரித்து அறிகிறீங்க. அப்ப இந்த ஆக்டிவிட்டிக்கு பிள்ளைகள் உங்களுக்கு தேவையான பொருட்களாக நீடிங் திங்ஸ், நீடிங் திங்ஸ் அல்லது நீடட் திங்ஸ் என்றது தேவையான பொருட்கள். என்னென்ன வேணும்? கேன் லென்ஸ். ஹேண்ட் லென்ஸ் என்று சொல்லப்பட்டது என்ன சொல்லுங்க பாப்பம்? ஒரு கைவில்லை. என்ன? அதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது பிள்ளைகள், மேக்னிஃபையிங் கிளாஸ், அதாவது உருப்பெருக்க கண்ணாடி. மேக்னிஃபையிங் என்றது பிள்ளைகள் உருப்பெருக்கி காட்டுற, கிளாஸ் என்றது பிள்ளைகள் கண்ணாடி. இப்ப உங்களுக்கு வந்து பிள்ளைகள் நுணுக்கு காட்டி தெரியும், அதை நாங்க சொல்லுவோம் கூட்டு நுணுக்கு காட்டி என்று. இந்த கைவில்லியத்தான் பிள்ளைகள் நாங்க சொல்ல போறோம் எளிய நுணுக்கு காட்டி, சிம்பிள் மைக்ரோஸ்கோப் என்று சொல்ல போறோம். இப்ப விளங்கிச்சதோ? ஓ, அப்ப நாங்க சிம்பிள் மைக்ரோஸ்கோப் என்று சொல்றது இந்த ஹேண்ட் லென்ஸ் தான் பிள்ளைகள், அதாவது கைவில்லியத்தான். அடுத்தது பிள்ளைகள் பெட்டி டிஷ். பெட்டி டிஷ் என்று சொல்லப்படுவது பெத்திரி கிண்ணம். நான் பிள்ளைகளுக்கு பொருட்கள் எல்லாம் காட்டுவேன். ஓகே, பெட்ரிக் டிஷ் என்று சொல்றது ஒரு பெத்திரி கிண்ணம், அதாவது பிள்ளைகள் ஒரு கண்ணாடியாலான ஒரு சின்ன டிஷ். அடுத்தது ஃபோசெப்ஸ். ஃபோசெப்ஸ் என்ன சொல்லுங்க பாப்பம்? இடுக்கி. என்ன? அதாவது இந்த கடைகள ரோல்ஸ் எல்லாம் தூக்கி வினம் பார்த்திருக்கிறீங்களா? கைபடாம தூக்கி வினம் செல்லாங்கள், அதைத்தான் ஃபோசெப்ஸ் என்று சொல்றது. ஓகே, இது வந்து நுண்ணிய பொருட்களை தூக்குறதுக்கும் பயன்படும். ஓகே, அப்ப ஆக்டிவிட்டி பாருங்க. ஏன் இந்த ஃபோசெப்ஸ் தேவை சொல்லுங்க பாப்போம்? நாங்கள் எங்களுடைய சூழலில் அவதானிக்கிற பொருட்களை எல்லாம் கையால தொடையில்லாத ஆபத்தான அங்கிகளும் சிலது இருக்கும். என்ன பிள்ளையர்? அப்ப மண்ணுக்கில எல்லாம் ஆபத்தான அங்கிகள் இருக்கும், சில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கும். சோ அவற்றை நாங்க கையால தொடக்கூடாது, ஃபோசெப்ஸால தூக்கித்தான் அவதானிப்போம். அப்ப இப்ப ஆக்டிவிட்டியை பாருங்க பிள்ளைகள். ஆக்டிவிட்டி என்றது செயற்பாடு. observe, observe என்றது அவதானியுங்கள். the classroom, என்னத்தை அவதானிக்கட்டாம்? வகுப்பறையையும். and school garden, பாடசாலை தோட்டத்தையும். and list out, என்ன செய்யட்டாம்? பட்டியல் படுத்தட்டாம். what you could see in that environment,
அந்த சூழலில நீங்கள் என்னத்தை பார்த்தீங்கள் என்றதை பட்டியல் படுத்தட்டா. அப்ப இது வந்து பிள்ளைகள் ஒரு கள செயற்பாடு, ட்ரூ. அப்ப இந்த கள கற்கையில வந்து நீங்கள் உங்களுடைய பாடசாலை தோட்டத்தை அவதானிக்கிறீங்க, அல்லாட்டி வந்து உங்களுடைய வகுப்பறையில பார்த்து உங்களுடைய அங்க காணப்படுகிற பொருட்களை வந்து பிள்ளைகள் என்ன செய்ய போறீங்க, முதலாவது போட போறீங்க, என்னென்ன இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட் பண்ண போறீங்க, பட்டியல் படுத்த போறீங்க. ஓகேயா? அதாவது காணுற பொருட்கள் எல்லாவற்றையும் எழுத போறீங்க. அப்ப இங்க பாருங்க, என்விரான்மெண்ட் ஆஃப் கிளாஸ் ரூம், ஒரு வகுப்பறையின் சூழல் காட்டப்பட்டிருக்குது. அடுத்தது பாருங்க, என்விரான்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் கார்டின், ஒரு பாடசாலை தோட்டத்தின் சூழல் காட்டப்பட்டிருக்குது. ஓகே, அப்ப இங்க கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள், லிஸ்ட் அவுட் வாட் யூ குட் see in the environment. உங்களுடைய பாடசாலையில் நீங்கள் எவற்றை பார்த்தீர்கள், உங்களுடைய அந்த பாடசாலை சூழலில் என்ன நீங்கள் அந்த அவதானித்த பாடசாலை சூழல் அல்லது வகுப்பறை சூழல், நீங்கள் அவதானித்த that environment, அந்த சூழலில what you could see, நீங்கள் என்னத்தை பார்த்தீர்கள் என்றதை லிஸ்ட் அவுட் என்ன செய்யட்டாம், எழுதட்டாம். ஓகே ரைட். நீங்கள் இப்ப என்னென்ன பார்த்தீங்கள் எழுதிட்டீங்க. பிறகு என்ன செய்ய போறீங்களா, observe the things and categorize them. என்ன செய்யட்டாம், observe the things, அந்த பொருட்களை அவதானித்து, and categorize them, என்ன செய்யட்டாம், அவற்றை வகைப்படுத்தட்டாம். Things that grow, அதாவது வளர்ச்சி அடைகிற பொருட்கள், and things that do not grow, வளர்ச்சி அடையாத பொருட்கள். do not grow, வளர்ச்சி அடையாது. அப்ப நீங்கள் அந்த சூழலில உள்ள பொருட்களை பிள்ளைகள் நீங்கள் பார்த்து அவதானிச்சு நீங்கள் எழுதின பொருட்கள்ல ஆர் வளர்ச்சி அடையும், ஆர் வளர்ச்சி அடையாது என்று வகைப்படுத்தட்டாம். இப்ப விளங்கிச்சுதோ? ஓகேயா பிள்ளைகள்? ஓகே, அதுல முதலாவது பாருங்க, முதலாவது கிளத்துல நீங்கள் எழுத வேண்டியது நிரல்ல திங்ஸ் தட் க்ரோ, வளர்ச்சி அடைகிற பொருட்கள். இரண்டாவது கொலத்தில் எழுத வேண்டியது திங்ஸ் தட் do not grow, வளர்ச்சி அடையாத பொருட்களை நீங்கள் எழுதுவீங்க. மூன்றாவது பாருங்க, மூன்றாவது question, how are the components with the growth called, அதாவது how are the components with the growth called, வளர்ச்சி அடைகிற பொருட்களை நீங்கள் எவ்வாறு அழைப்பீங்கள் என்று கேட்கப்படுகிறது. The components with the growth are called living organism, இல்லாட்டி living things என்று சொல்லுவீங்க. அப்ப என்னன்னு போடுவீங்க நீங்க விட? அப்ப நீங்கள் எங்கிருந்து எழுத வேண்டுமெண்டா பிள்ளைகள், இப்பயே நீங்கள் வசனத்துல எழுதி பாரு, பழகுங்க, ஒன் வேர்ட் ஆன்சர் எழுதாம. அப்ப பாருங்க, how are the components with the growth called. அப்ப how என்றது கேள்வி பிள்ளைகள், கேள்விக்குரிய ஒரு சொல் தான் how. சோ நீங்கள் இந்த the componentsல இருந்து தொடங்குங்க. இதுக்கு ஆன்சர் ஒன் வேர்ட்ல எழுதுறதா ஓகே பிள்ளைய, லிவிங் திங்ஸ் என்று எழுதலாம், இல்லாட்டி லிவிங் ஆர்கானிசம் என்று எழுதலாம். பட் நீங்க என்ன செய்யுங்க பிள்ளைகள், ஃபுல் வசனத்துல இப்பயே எழுதி பழகுங்க. அப்ப என்ன எங்க இருந்து வலிக்கிட போறீங்க, வினாவுல இருந்து வலிக்கிட போறீங்க. அப்ப எழுதும் போது இந்த த என்னவா மாற போகுது, கேபிட்டலா மாற போகுது. அப்ப என்ன எழுத போறீங்க, the components with growth are called living organism. with a growth, பிறகு இந்த ஆ வர போது are called living organism என்று சொல்லுவீங்க, இல்லாட்டி living things என்று சொல்லுவீங்க. இப்ப விளங்கிச்சுதான் பிள்ளைகளுக்கு? அடுத்த கவனிங்க, how are the components without a growth called. அப்ப எங்க இருந்து வலிக்கிட போறீங்க நீங்க வசனம் எழுதுறதுக்கு? ஓகே, கட்டிக்கார இத டீய கேபிட்டல் ஆக்கிடுவீங்க. ரைட், நீங்களே சொல்லுங்க. அப்ப the components without growth are called non living things. ஓகே, கட்டிக்காரன் சங்கீத் சொல்லுங்க. The components growth
the components நாலாவது கேள்விக்கு ராசா அப்படியே வருமாடா செல்லம் அந்த வசனத்திலே இருந்தே எடுக்க வேணும் the components without a growth non living thing. இதுக்குள்ள இணைப்பு சொல்லு போடணும் என்ன போட போறீங்க growth இந்த அங்க வந்துடுமே growth are called இனிதான் உங்களோட விடை எழுத போறீங்க என்ன போட போறீங்க non living things அப்ப இப்ப பிள்ளைகளுக்கு living things என்றால் என்ன non living things என்றா என்ன என்று விடை எழுத தெரியுமா இத வந்து நீங்க என்ன செய்திட வேணும்டா செல்லங்கள் திரும்ப திரும்ப நீங்க ரஃப் ஒட்டி எடுத்து எழுதி பழகிட்டீங்கடா ஓகே தண்ட பாட்டுல வந்துடும் ஓகே ஓகேயா சங்கீத் Okay, miss. ஓகேடா செல்லம் ரைட் அடுத்த கவனிங்க பிள்ளைகள் பாருங்க லிவிங் திங்ஸ் மற்றது நான் லிவிங் திங்ஸ் இங்க பாருங்க காட்டப்பட்டிருக்குது முதலாவது பிளான்ட்ஸ் என்றது தாவரங்கள் காட்டப்பட்டிருக்குது பிள்ளைகள் அனிமல்ஸ் அடுத்தது பாருங்க பிள்ளைகள் ப்ரோட்டிஸ்ட் காட்டப்பட்டிருக்குது இங்க வந்து அமீபா காட்டப்பட்டிருக்குது அடுத்தது ஃபங்கஸ் காட்டப்பட்டிருக்குது பிள்ளைகள் இந்த ஃபங்கஸ்ல வந்து இங்க காளான் காட்டப்பட்டிருக்குது அகாரிகஸ் காட்டப்பட்டிருக்குது காளாண்டின் விஞ்ஞான பேர் வந்து பிள்ளைகள் அகாரிகஸ் ஓகே அந்த காளான் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு நுண்ணங்கி காளான் பார்த்து இருக்கிறீங்களா ஓகே மழை காலத்துல என்ன ஓகே மழை காலத்துல மௌக்கிய மரக்குட்டிக்கு மேல சாணகத்துக்கு மேல என்ன சிலங்கள் எல்லாம் முளைச்சிருக்கிறத பார்த்திருப்பீங்களா என்ன குடை போல வளர்ந்திருக்கும் சின்ன குட்டிகள்ல குடையண்டு பிடிச்சிருப்பீங்க புடிங்க என்ன ஓகே அப்ப இது வந்து பிள்ளைகள் எங்கட கண்ணுக்கு தெரிகிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு நுண்ணங்கி அப்போ இது வந்து ஒரு காளான் எங்களுக்கு நன்மை பயக்கிற ஒரு நுண்ணங்கி இதுல கருப்பு காளான் வந்து நஞ்சானது ஓகேயா அடுத்தது பாக்டீரியா இந்த பாக்டீரியாக்கள் வந்து பிள்ளைகள் கோள் வடிவில் இருக்கும் கோள் வடிவில் உள்ள பாக்டீரியாவை நாங்க பேசிலஸ் என்று சொல்லுவோம் கோள வடிவில் இருக்கும் அதாவது வட்டம் வட்டமாக இருக்கும் பிள்ளைகள் அதை நாங்கள் கோக்கஸ் என்று சொல்லுவோம் சுருளி வடிவில் இருக்கும் ஸ்பிரிங் பார்த்திருக்கிறீங்க தானே அப்படி சுருளி வடிவில் இருந்ததுண்டா அதை நீங்க ஸ்பிரில்னம் என்று சொல்லுவீங்க தமிழ்ல படிச்சீங்களே கமாண்டு அந்த கமா வடிவில இருந்ததுண்டா அத நீங்க சொல்லுவீங்க பிப்ரோன்னு சொல்லுவீங்க ஓகே தானே அப்ப இவை எல்லாம் பிள்ளைகள் பாக்டீரியாவின் வடிவங்கள் சோ இவற்றை நாங்க சொல்லுவோம் லிவிங் திங்ஸ் என்று சொல்லுவோம் அப்ப பாருங்க இதுல பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் மாக்ரோ ஆர்கானிசம் மற்றது புரோட்டிஸ் மற்றது பாக்டீரியா பங்கஸ்கள் எல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம் இவெல்லாம் ஓகேயா Yes, teacher. அடுத்தது நான் லிவிங் திங்ஸ் உதாரணமாக பாருங்க வாட்டர் சாயில் என்றா என்ன பிள்ளைகள் மண் என்ன செய்யலாம் அடுத்த லைட் என்றா வெளிச்சம் ஓகே மினரல்ஸ் என்றா கனியுப்புகள் என்ன ஓகே கனியுப்புகள் மினரல்ஸ் அடுத்த ஏஆர் என்றா காற்று வழி என்ன தீஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ் இவை எல்லாம் பிள்ளைகள் உயிரற்ற பொருட்கள் இனி பாருங்க பிள்ளைகள் இன்னொரு செகண்ட் ஆக்டிவிட்டி நாங்கள் பார்க்க போறோம் இதுல வந்து எய்மண்டா என்னன்னு சொல்லி தந்த நான் பிள்ளைகளுக்கு நோக்கம் ஓகே நீங்க ஒரு பிராக்டிக்கல் எழுதும் போது பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் எல்லாட்டி ஒரு செயற்பாடு செய்யும் போது ஒரு நோக்கம் இருக்கும் நாங்கள் என்னத்துக்காக செய்ய போறோம் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் நாங்க டாக்டராக வர போறோம் அல்லது என்ஜினியராக வர போறோம் என்ன தட் இஸ் எய்ம் ஓகே அப்ப எய்ம பாருங்க பிள்ளைகள் knows to divide the living things from non living things ஓகே என்ன செய்ய போறோம் the living things உயிருள்ள பொருட்களை from non living things உயிரற்ற பொருட்களில் இருந்து டிவைட் என்னன்னு சொல்லி தந்த நான் பிரிச்சு அறிகிறது என்ன ஓகே நோஸ்ட் டிவைட் பிரித்து அறிதல் ஓகே இப்ப ஆக்டிவிட்டிய பாருங்க பிள்ளைகள் புட் த மார்க் என்ன போடட்டாம் புட்டண்டது இடுங்க த மார்க் குறியீடு எல் டு லிவிங் திங்ஸ் அப்ப உயிருள்ள பொருட்களுக்கு நீங்கள் என்ன குறியீடு போட போறீங்க எல் ஓகே and put the mark in to non living things
உயிரற்ற பொருட்களுக்கு நீங்கள் என்னென்ற குறியீட்டை போட போறீங்க. ஓகேயா? ஓகே சொல்லுங்க. இப்ப பாருங்க. ரைட், முதலாவது என்ன காட்டப்பட்டிருக்குது? ஸ்கூல். ரைட். இந்த ஸ்கூல் வந்து லிவிங் திங்ஸா நான் லிவிங் திங்ஸா? நான் லிவிங் திங். நான் லிவிங் திங்ஸ். அப்ப நீங்க என்ன போட போறீங்க? அப்ப நீங்கள் இதுல வந்து என்னண்டு போடுவீங்கள என்ன? இங்க வந்து கவனிங்க பிள்ளைகள். இப்ப தமிழ் மீடிய புக்ல என்றால் அங்க என்னும் எல்லும் தந்திருக்கணும். சோ நாங்கள் அதுக்கு வந்து புல்லடி போடுவோம். இங்க குறிப்பிடாதபடியே நீங்கள் ஒரு எழுத்த மட்டும் போடுங்க. ஓகே. அப்ப இங்க கவனிங்க. முதலாவது ஸ்கூலுக்கு வந்து என்ன போட போறீங்க? எல்லோ என்னோ என் போடுவீங்க. ரைட். ரெண்டாவது என்ன சொல்லுங்கள்? புக்ஸுக்கு என்ன போட போறீங்க? என். ஓகே. மூன்றாவது என்ன பிள்ளைகள்? என்ன போடுவீங்க? எல். என்ன? லிவிங் திங்ஸ். ஓகே. நாலாவது ஃபோர்த் ஒன் ஓகே. எல். என்ன? லிவிங் திங்ஸ். ஓகே. இனி அடுத்தது பாப்போம் பிள்ளைகள். ரைட். இவர் என்ன? ட்ரீ. அப்ப இதுக்கு என்ன போட போறீங்க? எல் போடுவீங்க. ஓகே. மற்றது அத பட்டர்ஃப்ளை எல். ஓகே. நெக்ஸ்ட் கிளவுட்க்கு வந்து என். ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் என். என்ன? நான் லிவிங் திங்ஸ். ஓகே. அப்ப விளங்குதா? சங்கீத் விளங்குதானே செல்லத்துக்கு? ஓகேடா. ரைட். அடுத்தது சங்கீத் சொல்லுங்க. அப்ப இவருக்கு என்ன போட போறீங்க? லிவிங் திங்ஸ் எல். ஓகே. இவர் வந்து லிவிங் திங்ஸ். என்ன? இவர் என்ன காட்டப்பட்டிருக்குது இங்க? பி. பி. என்ன? கடிகார. அடுத்தது நெக்ஸ்ட் லிவிங் திங்ஸ் எல். லிவிங் திங்ஸ் எல். ஓகே. குட். ஓகே. அப்ப உங்களுக்கு வந்து பிள்ளைகள் இங்க என்ன தெரியணும்னா லிவிங் திங்ஸையும் நான் லிவிங் திங்ஸையும் நீங்கள் இனம் காண தெரியணும். இதுதான் உங்களுடைய 6ஆம் ஆண்டுல முதலாவது எண்ணக்கரு. ஓகே தானே? கட்டட் பெறுவர். ரைட். செகண்ட் கேள்விக்கு வாங்க. செகண்ட் கொஸ்டின்ஸ். Observe the following things in the environment and complete the creed. அதாவது observe the following things, பின்வரும் பொருட்களை அவதானித்து என்ன? சூழலில் உள்ள இந்த என்விரான்மெண்ட். அப்ப சூழலில் உள்ள and complete the creed, இந்த அட்டவணையை இல்லாட்டி இந்த சார்ட்டை வந்து என்ன செய்யட்டாம்? கம்ப்ளீட் என்றது பூரணப்படுத்துக, எல்லாத்தையும் பூர்த்தி செய்க. ஓகே. அப்ப கீழே சில ஃபிக்சர்ஸ் தரப்பட்டிருக்குது பிள்ளைகள். அவற்றில some of our living things, others are non living things. ஓகே. சில வந்து உயிருள்ள பொருட்கள் பிள்ளைகள், சில வந்து உயிரற்ற பொருட்கள். அவற்றை வந்து அந்தந்த கிளத்துக்கு கிட்ட நீங்க என்ன செய்வீங்களா? கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அப்ப முதலாவது வந்து பாருங்க. ஓகே. அப்ப இங்க பாத்தீங்களா, நான் இதை உங்களுக்கு ஒருக்க அனுப்பி விடுவேன். நீங்க இப்ப இது என்ன செய்யுங்கன்னா முதலாவது இப்ப பாப்போம், ரெண்டாவது அனுப்பி விடுவேன். நீங்க ஒரு கோம்பேக்கா செய்து கொண்டு வாங்க. ஓகே. ரைட். ஃபர்ஸ்ட் மாறி மாறி சொல்லுங்க. ரைட். முதல்ல வர்ணி சொல்லுங்க, பிறகு சங்கீத் சொல்லுங்க. முதல் ஃபர்ஸ்ட் வர்ணி. Lion, living thing. Okay. Second. Cat, living things. Okay. Third. Human, living thing. Okay. அடுத்தது next. Living things. Okay. Ferret. Parrot, living thing. Okay. Dog. Living things. Okay. Hen, living thing. Okay. சேவலுக்கு என்ன? Cock. ரைட். சேவலோ கோழியோ? கோழி. சேவலன் என்னன்னு கண்ட நீங்கள்? அந்த cock ஷோம்பு இருக்கு. ஓகே. என்ன சொல்லுங்க? So it is cock. என்ன? ஓகே. அப்ப என்ன சொல்லுவீங்க? living things. The elephant. Living things. ஓகே. அடுத்த படம் அந்த பிள்ளைகள் நான் உங்களுக்கு கோம்புக்கு அனுப்பி விடுறேன், செய்து கொண்டு வாங்குவே. அடுத்தது கவனிங்க. which of these are living? which of these are living? பின்வருவனவற்றில் எவை உயிருள்ளவை? which are non living? எவை உயிரற்றவை என கேட்கப்பட்டிருக்குது. ரைட். ஃபர்ஸ்ட்
சங்கீத் வாசிங்கோ. mushroom, மஷ்ரூம் அண்டா காளான் என்ன? living, ஓகே லிவிங் திங்ஸ். செகண்ட் பர்னி. Teddy, non-living thing. ஓகே அடுத்த நெக்ஸ்ட். zebra, ஓகே லிவிங் திங்ஸ். ஓகே Skateboard, non-living thing. நான் லிவிங் திங்ஸ். fish, living things, ஓகே Crocodile, living thing. ஓகே tree, living things, கெட்டிக்காரன். ஓகே Door, non-living thing. ஓகே dragonfly, ஓகே living things, லிவிங் திங்ஸ். ஓகே Chair, non-living thing. நான் லிவிங் திங்ஸ். ball, non-living things, ஓகே Flower, living thing. ஓகே frog, living things, ஓகே Bird, living thing. ஓகே cloud, non-living things, ஓகே நான் கிளவுட் வந்து நான் லிவிங் திங்ஸ். ஸோ பாருங்க ஆர்கானிசம் அதாவது உயிரங்கிகளை நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ ஒன் இஸ் மைக்ரோ ஆர்கானிசம், த அதர் இஸ் மேக்ரோ ஆர்கானிசம். என்ன? Macro. The macroorganism divided two kinds. என்ன? One is Plants and plants, animals. the other is Animal. animals. Okay. இப்ப பாருங்க macroorganism can be divided into two main groups. என்ன பிள்ளைகள்? பேரங்கிகளை macro organism can be divided என்ன செய்ய முடியும்? பிரிக்க முடியும் into two main groups. ரெண்டு பிரதான குழுக்களாக பிரிக்க முடியும். One is plant, another is Animal. animals. Further, microorganisms are also included in living things. மேலும் என்ன? further என்றது மேலும் microorganism அதாவது நுண்ணங்கிகள் are also included in living things. அப்ப மேலும் நுண்ணங்கிகளும் எதுக்குள்ள வருதாம்? உயிருள்ளவற்றுக்கு வருது. என்ன? உயிருள்ள அங்கிகள் அல்லது உயிரங்கிகள் அல்லது உயிருட்ட பொருட்களுக்குள்ள வருது. ஓகே அப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப நாங்கள் ஆர்கானிசத்தை அதாவது அங்கிகளை என்ன ஆர்கானிசம், பிளான்ஸ், அனிமல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம் என்ன நாங்கள் என்ன செய்யலாம்? மூன்றாக பிரிக்கலாம். இவ்வளவு தான் உங்களுக்கு இதுல முக்கியம். ஓகே செல்லுங்கள். Yes, teacher. எஸ் அடுத்ததும் நான் பிள்ளைகளுக்கு வந்து காம்போக்காக அனுப்பி விடுவேன் உங்களோட புத்தகம் வாங்கும் வரையும். சரிதானே பிள்ளைகள்? இப்ப புத்தகம் சொல்லிவிட்டா நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸுக்கு இடையில வந்துடும். ஸோ அவ்வளவும் Okay. நான் ஒரு இதை அனுப்பி விடுவேன் பிள்ளைகள். நீங்கள் அதே முறைக்கா பார்த்து கொண்டு அடுத்த வகுப்புக்கு வரணும். ஓகே Okay, teacher. இப்ப பாருங்க ஆர்கானிசம் பாருங்க. முதலாவது ஃபிஷ், இன்செக்ட்ஸ் என்றது பிள்ளைகள் பூச்சிகள் எல்லாம் இதுக்குள்ள வரும். பிளான்ஸ், ஆம்பிபியன்ஸ் என்றது பிள்ளைகள் ஈருடக வாளிகள். ஈருடக வாளி என்றது பிள்ளைகள் நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது. ஓகே பேர்ட்ஸ் என்றது பிள்ளைகள் பறவைகள். ரெபிட்டில்ஸ் என்றது பிள்ளைகள் நகருயிர்கள் அல்லது ஊர்வன. Urvana, மெமல்ஸ் என்றது பிள்ளைகள் முளையூட்டிகள். Malayuti. ஓகே இவ்வளத்தையும் நாங்க பாத்தீங்களா அனிமல்ஸ் பாருங்க பிளான்ஸ் நாங்கள் இதை பிரிக்கலாம். அனிமல்ஸுக்கு எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ். அடுத்த சொல்லுங்க, நீங்களே வாசிங்க ஃபர்ஸ்ட். Reptiles, ஓகே mammals, பேர்ட்ஸ், ரெப்டைல், மேமல்ஸ், இன்செக்ட், fish, ஓகே amphibians. என்ன? ஓகே பிள்ளைகள். அப்போ observe the microorganism through the microscope. நாங்கள் அடுத்ததாக வந்து பிள்ளைகள் நுண்ணங்கிகளை பற்றி நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். observe the microorganism அதாவது நுண்ணங்கிகளை நாங்கள் அவதானிக்க போறோம் through the microscope. அதாவது நுணுக்கு காட்டினூடாக அவதானிக்கிறத பற்றி நாங்கள் அடுத்த வகுப்புல படிப்போம். அதுக்கு முதல் நாங்கள் இப்ப பிறகு திரும்ப நாங்கள் ஒரு பைலிங்குவலுக்கு போயிட்டு வருவோம். ஓகே தானே? Yes. ரைட். அப்ப இனி உங்களுக்கு இந்த நோட்ஸை வச்சு கொண்டு படிக்கலாம். என்ன நாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் கேள்வி பார்த்துட்டோம். இனி மூன்றாவது கேள்வியை சங்கீத் வாசிங்க.
Okay, Yes. classify. Okay. living things and non-living things பொருட்களை ஓகே நம்மளே அப்ப பொருட்களை நாங்கள் உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் என பாகுபடுத்துக என்ன அதாவது கிளாசிஃபை பண்றது பாகுபடுத்துக the things பொருட்களை as எவ்வாறு living things and non living things. ஓகே வர்ணி living things, what are the living things? இங்க என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்குது உயிருள்ளவற்றை? Human, dog, parrot, tree, earthworm. earthworm and earthworm and என்ன? மண்புழு. மண்புழு, right. Madam Sangeet was on non living things. glass, bicycle, rock, books, pen. பென் எதுக்குல பிள்ளைகளுக்கு எல்லா சொற்களும் ஓகே. ரொக்கண்டது பாரு. ஓகே ரைட். அடுத்தது வர்ணி, fourth question. Living things can be divided into 3 groups. What are they? Okay, living things can be divided into 3 groups. என்ன அதாவது உயிருள்ள அங்கிகள் பிரதானமாக எத்தனை குரூப்புகளாக எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது? 3. What are they? அவை எவை என கேட்கப்பட்டிருக்குது. So what are they? Plants, Animals, plants, microorganisms. Okay, right. Sangeet, 5th question. what is microorganism? Okay, what is microorganism? என்ன நுண்ணங்கிகள் என்றால் என்ன பெண்? Okay, answer. Okay, miss. The organisms that cannot be observed with the naked eye. Okay, naked eyes. The organism that cannot be observed with the naked eyes. Naked eyes என்றது பிள்ளைகள் வெற்றுக்கண். அப்ப பின்னுக்கு இருந்துதான் நீங்க தமிழ் படிக்கணும். The naked eyes அதாவது வெற்றுக்கண்ணினால் cannot be observed அவதானிக்க முடியாத பார்க்க முடியாத என்ன அங்கிகளைத்தான் என்ன மிகச்சிறிய the organism the tiny organism என்றும் சொல்லலாம். Okay, the tiny organism that cannot be observed with the naked eyes அதாவது வெற்று கண்ணினால் பார்க்க முடியாத மிகச்சிறிய அங்கிகளையும் நாங்கள் நுண்ணங்கிகள் என்று சொல்லலாம். ஓகே, இங்க தமிழ் வசனத்துல வந்த பிள்ளைகள் மிகச்சிறிய என்று வந்தபடியே அங்கேயும் நீங்கள் டினி ஆர்கானிசம் என்று மாத்திக்கொள்ளுங்க. TINY போட்டுக்கொள்ளுங்க அதுக்குள்ள. ஓகே பிள்ளைகள், இதுக்குள்ள டினி என்று போட்டுக்கொள்ளுங்க. TINY போட்டுக்கொள்ளுங்க. வெற்று கண்ணினால் பார்க்க முடியாத அல்லாட்டி அவதானிக்க முடியாத மிகச்சிறிய அங்கிகளைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்றோம் அப்ப நுண்ணங்கிகள் என்று சொல்றோம். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம் என்று சொல்றோம். ஓகே, அடுத்தது தம்பி வாசிங்கோ சங்கீத். Write 5 examples for microorganisms. ஓகே ரைட். என்ன செய்யட்டாம எழுதட்டாம என்ன 5 எக்ஸாம்பிள் 5 உதாரணங்கள் for microorganism என்ன நுண்ணங்கிகளுக்கு 5 உதாரணங்கள் சொல்லட்டாம். சோ எழுதுங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் Virus. ஓகே. Bacteria. ஓகே. Protozoa. ஓகே. ஃபங்கஸ். Alga. ஆல்கே. ஆங்கிலத்தில் சொல்லக்க ஆல்கே என்று சொல்லுங்க, தமிழ் எழுதக்க ஆல்கான்னு சொல்லுங்க. சரிதானே பிள்ளைகள்? ஓகே, இது இப்ப நீங்க வாசிக்க பிள்ளைகள் நீங்கள் ஞாபகப்படுத்தலாம். இது இவ்வளத்தையும் முதல் பாருங்க, புரோட்டோ சோவா. சரி, பிரிச்சு ஞாபகப்படுத்தினீங்களா? ஓகே, ஃபங்கஸ், ஆல்கே. ஓகே தானே சொல்லுங்க. அப்ப இந்த 5 தான் பிள்ளைகள் நுண்ணங்கிகள். இதுதான் உங்களுக்கு ஓயல்கான நுண்ணங்கிகளின் வகைகள். ஓகே, அப்ப இதுல கஷ்டம் இருக்குதா? இல்லையா பிள்ளைகள்? சிம்பிள் என்ன? ரைட். அடுத்த வர்ணி வாசிங்க 7வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 7. Write 2 instruments that are used to observe microorganisms. ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்றா என்ன பிள்ளைகள்? கருவிகள். ஓகே, உபகரணங்கள், கருவிகள். என்ன that அவை are used to observe என்ன செய்வதற்கு அவதானிப்பதற்கு மைக்ரோ ஆர்கானிசம்
அதாவது நுண்ணங்கிகளை அவதானிப்பதற்கு பயன்படுகின்ற 2 உபகரணங்களை எழுதச் சொல்லி இருக்குது. The first one is electron microscope. okay. Second one light microscope. okay. First is electron microscope, அதாவது இலத்திரனியல் நுணுக்கு காட்டி. And next one is light microscope, அதாவது ஒளி நுணுக்கு காட்டி. இலத்திரன் நுணுக்கு காட்டியில வந்த பிள்ளைகள் இலத்திரன் கட்டிகள் பயன்படும். ஒளி நுணுக்கு காட்டியில வந்த பிள்ளைகள் ஒளிக்கட்டைகள் பயன்படும். அப்ப பாருங்க, முதலாவது இலத்திரன் நுணுக்கு காட்டியில வந்த இலத்திரன் கட்டைகளும் ஒளி நுணுக்கு காட்டியில வந்த பிள்ளைகள் ஒளிக்கட்டைகளும் பயன்படும். அடுத்தது the question number 8. தம்பி வாசிங்கோ. Write 5 uses of microorganisms. Okay, write 5 uses of microorganism. நுண்ணங்கிகளின் 5 உபயோகங்கள். என்ன uses என்ற பிள்ளைகள்? உபயோகங்கள் அல்லது பயன்பாடுகள். ஓகே, 1 சொல்லுங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் காம்போஸ்ட். என்ன ப்ரொடக்ஷன் என்றது உற்பத்தி செய்கிறது. ஆஃப் காம்போஸ்ட். காம்போஸ்ட் என்றது பிள்ளைகள் கூட்டு பசலை. அப்ப கூட்டு பசலையை உற்பத்தி செய்த. செகண்ட் ஒன் industry. industry என்ன? industry அதாவது கைத்தொழில். industry என்றா என்ன? industry என்றது பிள்ளைகள் தும்பு கைத்தொழில். ஓகே, அப்ப எங்க பயன்படுது பாருங்க. கூட்டு பசல உற்பத்தியில பயன்படுது நுண்ணங்கிகள், தும்பு கைத்தொழில பயன்படுது. ஓகே, அடுத்தது தங்கச்சி வாசிங்க மூன்றாவது பயன்பாட்டு. production of dairy foods. ஓகே, production of dairy foods அதாவது பால் உணவு பொருட்கள் உற்பத்தியில பயன்படுது. ஓகே, ரைட். அடுத்தது production of germicides and immune vaccine. ஓகே, productions of germicide. germicide என்றது என்ன? நுண்ணுயிர் கொல்லி. and immune vaccine அதாவது நீட்பீடன வேக்சின் உற்பத்தியிலையும் இந்த நுண்ணங்கிகள் பயன்படுகிறது. ஓகே தம்பி. ரீசைக்ளிங். மகன் பிரிச்சு பாத்தீங்களா? ஓகேடா, கொஞ்ச நாள நீங்க வாசிக்க தொடங்கினீங்க. என்ன பாருங்க இங்க ரீசைக்ளிங், மீள் சுழற்சி ராசா. என்ன மீள் சுழற்சி? சைக்கிளிங், மீள், ரீசைக்ளிங். of national bicycle. ஓகே, என்ன அப்ப to recycling of national biocycle என்ன? இயற்கை உயிர்வட்ட மீள் சுழற்சிக்கு பயன்படுகிறது. ஓகே தங்கச்சி. to genetic engineering. to genetic engineering பிறப்புரிமை பொறியியலுக்கு பயன்படுகிறது. ஓகே தம்பி. production of acetic acid. production of acetic acid. acetic acid என்றது பிள்ளைகள் வினாகிரி உற்பத்தி. நாங்களோட வீடுகள்ல வந்து பிள்ளைகள் இறைச்சி சமைக்கும் பொழுது இந்த வினாகிரி பாவிப்பினம். ஏன் இறைச்சியை மென்மையாக்குறதுக்கு பாவிப்பினம், உணவுக்கு சுவையூட்டுறதுக்கெல்லாம் அம்மா பாவிப்பா. அப்ப productions of acetic acids. இந்த ஆசிட் இது வந்து இந்த இதுதான் பிள்ளைகள் CH3 COOH தான் பிள்ளைகள் இந்த அசெட்டிக் அமிலம். ஸோ இவரைத்தான் நாங்கள் வினாகிரி என்று சொல்லுவோம் பிள்ளைகள். இவர் வந்து ஒரு அமிலம், மென் அமிலம். நாங்கள் உணவுகளுக்கு சுவையூட்ட பயன்படுத்துவோம். ஓகே, இந்த அசெட்டிக் அமில உற்பத்தியிலையும் வந்து பிள்ளைகள் மைக்ரோ ஆர்கானிசம் பயன்படுது பாருங்க. அப்ப இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்த பிள்ளைகள், நுண்ணங்கிகள் வந்த பிள்ளைகள் எங்களுக்கு தீமையை விட பிள்ளைகள் நன்மை தான் கூட செய்யுது. என்னண்டா பாருங்க, உப்புற தொழில்களை எல்லாம் செய்யறது யார் பிள்ளைகள்? நுண்ணங்கிகள். என்ன குப்பை குளங்களுக்குது, இறந்த உடல்களுக்குது. ஓகே, அப்ப இந்த உப்புற வேலைகளை, பிரிகையாக்குற வேலைகளை எல்லாம் செய்கிறவர்கள் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான். சோ எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள், நன்மைகள் தான் தீமைகளை விட இந்த நுண்ணங்கிகளினால கூட. ஓகே, அப்ப இவ்வளவு பிள்ளைகள் நீங்க வடிவா பாடமாக்க வேணும். இந்த ஜூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் பிள்ளைகள், இது ஓயல் காண வரும். அப்ப சின்னத்திலேயே நீங்க வடிவா வசனம் எழுத பழகிட்டீங்கன்னா ஓகே. ஓகே தானே பிள்ளைகள்? இவ்வளவு ஓகே. அடுத்தது பிள்ளைகள் 9வது கேள்வி. தங்கச்சி வாசியம்மா.
Right to harmful effects of microorganism. Okay, right to harmful. Harmful என்றது தீமையான, பிரதிகூலமான. Effects என்றது விளைவுகள். Of microorganism, அதாவது நுண்ணங்கிகளின் தீமையான விளைவுகள் என்று தர சொல்லி கேட்டிருக்குது. Okay, one is diseases. Second one is food spoilage. food spoilage, அதாவது உணவு பழுதடைகிறது. என்ன உணவு பழுதடைகிறது. ஓகே தானே பிள்ளைகள்? அப்ப ஃபர்ஸ்ட் இஸ் டிசீஸ், அதாவது நோய்கள் வரும். அடுத்தது உணவு பழுதடைதல் எல்லாம் பிள்ளைகள் இந்த நுண்ணங்கிகள்னால இடம்பெறுகிற செயற்பாடுகள். ஓகே பிள்ளைகள், எனக்கு இப்போ இன்னொரு கிளாஸ் இருக்குடா. ஸோ நாங்கள் இதோட நிப்பாட்டிட்டு அடுத்த கிளாஸ்ல நாங்கள் ஒரு வீடியோவும் பார்ப்போம் பிள்ளைகள். மிக்க பயிற்சியும் செய்வோம். அப்ப நான் பிள்ளைகள் உங்களுக்கு இந்த விஞ்ஞான ஊக்கி புத்தகத்துல நீங்க படிச்சுட்டு நீங்க பைலிங்குவல் நோட்ஸ் அனுப்புவேன். அதை பிரிண்ட் பண்ணி ஒரு ஃபைலுக்கு கட்டி வச்சீங்களா பிள்ளைகள், உங்களுக்கு படிக்கும் போது ஏதாவது தமிழ் தெரியாட்டி நீங்கள் அதுல பார்த்துக் கொள்ளலாம். ஏனென்றா பிள்ளைகள் 6ஆம் ஆண்டுல நீங்கள் தமிழ் தெரிஞ்சு கொண்டு போனீங்களா 7ஆம் ஆண்டு உங்களுக்கு படிக்கிறது சுகமாக இருக்கும். அப்ப அனுப்புற பைலிங்குவல் நோட்ஸுகளை ஒரு ஃபைல்ல கட்டி வைங்க பிள்ளைகள். பிரிண்ட் பண்ணுங்க, எழுதி கொண்டிருக்க வேண்டாம், கண்ணுக்கு கூடாது, நெடுக போன் பாவிக்க வேண்டாம், போனை பார்த்து எழுத வேண்டாம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி கட்டி வைங்க. விஞ்ஞானோக்கி புத்தகத்துல பயிற்சியை செய்யுங்க. மாடல் பேப்பர் புக்ல வந்து எக்ஸாமை செய்யுங்க. ஓகே செல்லாங்கள். Okay, teacher.